நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம், அது நடந்தே தீரும். ஆனால் நீங்க நம்பணும், களப்பணி செய்யணும், உயிரை கொடுக்கணும், வீடு வீடா போகணும், வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும், வெறி பிடிச்ச நாய் போல. ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காளை இல்லாம ஒருத்தனை விடக்கூடாது. போய் கேட்கணும், உட்காரணும், மண்டி போடணும், கேட்கணும், சொல்லணும், சண்டை போடணும். இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம்? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம்? எப்படிப்பட்ட தலைவன்? 21 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கான். 21 ஆண்டுகள். ஒரு குண்டூசி திருநான்னு கம்ப்ளைண்ட் இருக்கா? குண்டூசி திருடி விட்டான் என்று மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம்? ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு எதுக்கு சங்கட பண்ணணும்? எதுக்கு சார் சங்கட பண்ணணும்? எதுக்குமா சங்கட பண்ணணும்? ஓட்டு கேட்கறதுக்கு நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும். ஓட்ட நெஞ்ச நிமிர்த்தி, எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும். தமிழகத்தில் செஞ்சிருக்கோம். மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறது. நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது. தாய்மாரிலிருந்து மகளிரிலிருந்து எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கோம். பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை. அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வேலை செஞ்சிருக்க. இந்த மனுஷனுக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு குவார்டர் பாட்டில சொருவிட்டு போறான். மோடிஜியை ஓட்டு கேட்கறதுக்கு நாம எதுக்குங்க தலையை கீழே போட்டுட்டு போனோம்? எதுக்குங்க தலையை கீழே போட்டு போனோம்? அதனால்தான் இது அணிப்பிரிவினுடைய மாநாடு. அணிப்பிரிவினுடைய மாநாடாக இருக்க வேண்டியது இப்பொழுது மக்கள் பொதுக்கூட்டமாக மாறி இருக்கிறது. காரணம், நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நம்முடைய பிரதமருக்கு நாம ஓட்ட கேட்டு அந்த மனுஷனை 400 எம்பியோட உட்கார வைக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து 25 எம்பிகள் கேபினெட்ல போனா 5 அமைச்சர்கள் உறுதி. உறுதி. இந்த மீனவர் பிரச்சனை நாங்க பார்த்துக்கிறோம். ஒரு அமைச்சரை கொடுங்க எங்களுக்கு. ஒரு அமைச்சர், அந்த கடற்கோர பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் வேணும். அவ்வளவுதான். எல்லாம் பார்த்துக்க. எங்கேயும் போறதில்ல. உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்க. எத்தனை நாளைக்கு ஐயா போய் சொல்லு? அதனால் சகோதர சகோதரிகளை, எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்டா நம்ம சரியான பாதையில் போறோம்னு அர்த்தம். சமீப காலமா திமுகவினுடைய ஊபிக்களுடைய புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்குது. சரியான பாதையில் போறோம். இன்னும் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தணும். பத்தாது, இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தணும். இன்னும் ஸ்பீடா போகணும். இன்னும் மக்களை சந்திக்கணும். இன்னும் ஆக்ரோஷமா இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்காது. இதை விட மோசமான ஆட்சி தமிழக வரலாற்றில் இருந்ததில்லை. இதை விட நல்ல ஆட்சி இந்திய வரலாற்றில் இருந்தது கிடையாது. இதை விட நல்ல ஒரு மனிதன் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தது கிடையாது. இந்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்றால் சரித்திரத்திற்கே ஒரு சாபம் செய்கின்றோம் என்ற அர்த்தம். அதனால் நீங்க வெறி பிடிச்சு வேலை செய்யணும். வெறி பிடிச்சு தூத்துக்குடி பாராளுமன்றத்தை அடிச்சு துவைச்சு தூக்கணும். அடிச்சு துவைச்சு தூக்கணும். யாரை பார்த்து பயப்படாதீங்க. எவ்வளவு இருந்தாலும் பார்க்கலாம். எவ்வளவு பணத்தை இறக்கினாலும் பார்க்கலாம். என்ன 1000 கோடி இறக்குவே தூத்துக்குடியில்? இறக்கு. நீங்க செருப்பு தேயத்தை எக்ஸ்ட்ரா நடக்கணும். அவ்வளவுதான். 1000 கோடி இறக்கு பார்த்துக்கலாம். செருப்பு தேயத்தை நடங்க. ஒரு வீடா ஏறி இறங்குங்க. அவங்க ஓட்டு போடுறேன்னு சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஓட்டு போட மாட்டேன்னா காரணத்தை கேளு. ஆட்சியை பத்தி சொல்லுங்க, மோடிஜியை பத்தி சொல்லுங்க, நம்ம வேட்பாளரை பத்தி சொல்லுங்க. ஓட்டு தானா போடுவோம். அதனால் அனைவரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நானும் அதிகமாக பேசிவிட்டேன். உங்களை எல்லாம் பார்த்து ஒரு பெரிய உற்சாகம் என்று கோவில்பட்டியில் தூத்துக்குடி